ஏன்டா நீ எத்தனை பேரை தான்டா லவ் பண்ணிட்டு இருக்க? எது எத்தனை பேரா? நான் இன்னும் பிறந்ததுல இருந்து ஒரு பொண்ணை கூட கரெக்ட் பண்ணதே இல்ல முருகா. அப்புறம் இருக்கிற இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற எல்லா பொண்ணுகளையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எந்த பொண்ணுமே என்ன லவ் பண்ணல. அதனாலதான் நான் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற எல்லா பொண்ணுகளையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு பொண்ணு என்ன லவ் பண்றேன்னு சொல்லிச்சுன்னா போதும், அதுக்கப்புறம் நான் எந்த பொண்ணையும் ஃபாலோ பண்ண மாட்டேன். இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. நம்பிக்கை இல்லைன்னா நீ இப்பவே எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கொடுத்துப்பாரு. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். மருதமலை மாமனையே சடுகுரு சந்தனம் சடுகுரு சந்தனம். என்னடா அது பாட்டை பாரியா பாடிட்டு இருக்க? சாரி முருகா, இப்ப பாடுறேன் பாரு, இப்ப கரெக்டா பாடுறேன் பாரு. குன்றத்திலே குமரனுக்கு குமரனுக்கு குமரனுக்கு. என்னடா சொன்னதையே திருப்பி சொல்லிட்டு இருக்க? சாரி முருகா, இப்ப பாடுறேன் பாரு கரெக்டா. குன்றத்தில கோயில கட்டி குமாலமா கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல உன கோயில கட்டி கும்பிட போற நெஞ்சல. என்னது, அவளுக்கு கோயில் கட்டி கும்பிடுறையா? ஐயோக்கிய பயல. அழகென்ற சொல்லுக்கு முருகா. என்னதான் இன்னைக்கு பில்டப் எல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. எல்லாம் உனக்காக தான் முருகா. டாய் 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 டாய், உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. அது உண்மையில முருகா, இந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு எப்படியாவது இந்த பொண்ணை மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு முருகா, ப்ளீஸ். எது கல்யாணம் பண்ணி வைக்கிறதா? இப்போ உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்ற? பிளேன்ஸ் போட்டு பார்த்தேன், அதுல மேரேஜ்னு வந்திருக்கு. அதான் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்ற. சோலி முடிஞ்சு முருகா. வர யாருக்குமே என் மேல அக்கறை இல்ல. ஏன்டா அப்படி சொல்ற? பின் என்ன முருகா, சின்ன வயசுல இருந்து சிங்கிளா இருக்க. ஒரு பொண்ணாவது என்ன லவ் பண்ணுதான் பாரு. அட்லீஸ்ட் ஒரு ஐ லவ் யூ கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி, அவங்கதான் அப்படின்னா நீயாவது எனக்கு ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா தரையான்னு பாரு, நீயும் தர மாட்டேங்கிற. என்ன மாதிரி நல்ல பையன் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான். அதனால எனக்கே தெரியாம யாராவது என்ன லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடனே சொல்லிருங்க. நான் ஒண்ணு தப்பா நினைச்சு மாட்டேன். லேட் பண்ணீங்கன்னா அப்புறம் வேற யாராவது என்ன கரெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. முருகா, என்னோட காதலுக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அதை நீதான் பாத்துக்கணும் முருகா. எது லவ் பண்றையா? இதுக்கே சாக்கானா எப்படி? அடுத்ததா உன் தலைமையில தான் கல்யாணம் பண்ண போற. அதுக்கு நீயே ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லு முருகா. என்னடா சொல்ற? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கேடா. ஏன்டா பல வருஷமா லவ் பண்றவங்களே பாதியில புரிஞ்சிடறாங்க. நீ என்னடானா நேத்து வரைக்கும் சிங்கிளா இருந்த, இன்னைக்கு வந்து ஒரே நாள்ல லவ் பண்றாங்கிற. அதையே என்னால ஏத்துக்க முடியல. அதுக்குள்ள கல்யாணம் வேற பண்றாங்கிற. என்னடா எனக்கு ஒண்ணுமே புரியலடா. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. அது ஒண்ணு இல்ல முருகா, நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பொண்ணுக்கு ஃபாலோ ரெக்வெஸ்ட் கொடுத்தேன். அது அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிட்டா. அப்ப இது லவ் தானே? அதான் நான் பார்த்தேன். ஓ, இந்த லவ்வுக்கு தான் நீ கல்யாணத்துக்கு நாள் பார்க்க சொன்னியா? ஆமா முருகா, இப்ப லவ் பண்ற, அடுத்தது நீ கல்யாணம் தானே? சரி, கவலையப்படாத, நான் உனக்கு இப்பவே நல்ல நாளா பாத்துடுறேன். ஏன்டா கோயிலுக்கு வர சொன்னா இன்னும் வராம அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? சாரி மம்மி, இங்க எனக்கு ஏகப்பட்ட முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு. கோயிலுக்கு வரக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. முருகா 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 முருகா. அம்மா, என்ன அங்க ஒரு பொண்ணு வயசு கேக்குது? அது பக்கத்துல ஒரு பொண்ணு சாமி கும்பிட்டு இருக்கா. இத முதல்ல சொல்ல மாட்டியா? A few moments later. அழகென்ற சொல்லுக்கு முருகா. ஏன்டா இப்பதான் ஏகப்பட்ட முக்கியமான வேலையெல்லாம் இருக்குன்னு சொன்ன, அடுத்த நிமிஷமா இங்க வந்து நிக்கிற. முக்கியமான வேலை பெருசா கோயில் பெருசான்னு யோசிச்சு பார்த்தேன். கோயில் தான் பெருசுன்னு தோணுச்சு, அத உடனே வந்துட்டேன். இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. இல்ல முருகா, இப்பெல்லாம் என் பையன் ரொம்ப மாறிட்டான். ஆமா மாமி, பக்கத்துல ஏதோ பொண்ணு இருக்குதுன்னு சொன்ன. எங்க அந்த பொண்ணு? அதான பார்த்தேன். கோயில்னாலே நாங்க தான் கோயிலே. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஏம்மா இவ்வளவு அவசரமா இப்ப எங்க கிளம்பிட்டு இருக்க? நான் கோயிலுக்கு போறேன்டா. கோயிலுக்கா? அப்படின்னா இரு, நானும் வர்றேன். இது நீ கோயிலுக்கு வரையா? ஐயோ, என் பையனுக்கு பொறுப்பு வந்துடுச்சு போல. கோயிலுக்கெல்லாம் வர்றேங்கிறான். கனவெல்லாம் பலிக்குதே. சரி, போய் சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கோடா. சரிம்மா. அப்பனே முருகா, நான் ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நிறுத்து. நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும். நான் அதை கண்டிப்பா தரமாட்டேன். என்ன முருகா இப்படி சொல்ற? ஆமா, நீ எனக்கு என்ன கேட்பேன்னு தெரியும். நீ கேர்ள் ஃப்ரெண்ட் தான் கேட்ப, அதனால கண்டிப்பா நான் அதை தரமாட்டேன். ஐயோ, அது இல்ல முருகா, நான் எனக்காக எதுவுமே கேட்க மாட்டேன். எங்க அம்மாவுக்காக மட்டும் ஒண்ணு கேட்டுக்கிறேன்.
ஐயோ என் பையன் எனக்காக சாமி கிட்டலாம் வேண்ட போறா. கனவெல்லாம் பலிக்குதே. சரி கேளு, என்ன வேணும்? எனக்காக எதுவுமே வேண்டாம் முருகா. எங்க அம்மாவுக்கு மட்டும் ஒரு நல்ல மருமகளா கொடுத்துரு, அது போதும் எனக்கு. அதான பார்த்தேன்.